வணக்கம். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, கிரியாயிங் அவுர் கால் அப்படிங்கிற புக்கு. இது நான் எழுதின புக்கு. நமக்கு வெர்பும் டென்ஸும் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக ஒரு 50% ஹிந்தியில் பேசுகிறக்கு ஆரம்பிச்சிடலாம். முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. இந்த புக்கு வேணுங்கிறவங்க 7502291876 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நமக்கு ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. சும்மா நமக்கு ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு படித்து, அதாவது ரொம்ப ஈகராக படிக்கணும். அப்போ தான் ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம், முயற்சி பண்ணுனா. நமஸ்தே. இப்போ புக்கார்னா அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். மெயின் மாதாஜிக்கோ புகார்த்தாகும். மாதாஜினா அம்மான்னு அர்த்தம். நான் அம்மாவை அழைக்கிறேன். மெயின் தோஸ்தோங்கோ, தோஸ்துனா நண்பர், நண்பர்களை புகார்த்தாகும் அழைக்கிறேன். மெயின் ராம்கோ, நான் ராமனை புகார்த்தாகும் அழைக்கிறேன். மெயின் அத்தியாபிகாக்கோ, அத்தியாபிகானா ஃபீமேல் டீச்சர், அத்தியாபக் அப்படின்னா மேல் டீச்சர்னு அர்த்தம். புகார்த்தாகும் அழைக்கிறேன். அதே மாதிரி ஃபேங்க்னா அப்படின்னா எரிதல் அப்படின்னு அர்த்தம். மை கேந்து ஃபேங்க்தாகும், நான் பந்து எரிகிறேன். மை குத்தேப்பர், குத்தேப்பர்னா நாய் மேல், பத்தர் ஃபேங்க்தாகும் கல் எரிகிறேன். நமஸ்தே. இப்போ பச்சானா அப்படின்னா காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். மெயின் குத்தே சே, குத்தேனா நாய், சேனா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம், இருந்து அப்படின்னு அர்த்தம், நாயிடம் இருந்து. பில்லிகோ, பில்லினா பூனை, பூனையை பச்சாத்தாகும் காப்பாற்றுகிறேன். மைம் சோர் சே, சோர்னா திருடன்னு அர்த்தம், திருடனிடம் இருந்து. பச்சேகோ, பச்சேனா குழந்தைன்னு அர்த்தம், குழந்தையை பச்சாத்தாகும் காப்பாற்றுகிறேன். மைம் சோட் லகி ஹுயி, சோட் லகி ஹுயினா அடிபட்ட. சிடியாக்கோ, பறவையை பச்சாத்தாகும் காப்பாற்றுகிறேன். மைம் பூடிக்கோ, பூடினா வயதானவள், முதியவள், பூடிக்கோ பச்சாத்தாகும் காப்பாற்றுகிறேன். மை மாதா பிதாக்கோ, நான் அம்மா அப்பாவை பச்சா. நமஸ்தே. இப்போ பனானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்டாக்க, செய்ய அப்படின்னு அர்த்தம், உண்டாக்குதல், செய்தல். மை படா மகள் பனாத்தாகும், மகள் அப்படின்னா மாளிகை அப்படின்னு அர்த்தம். மை நான் பெரிய மாளிகை கட்டுகிறேன் சொல்லலாம், உண்டாக்குகிறேன் சொல்லலாம். மை ஏக் படியா மாலா பனாத்தாகும், படியான சிறந்த அப்படின்னு அர்த்தம். ஏக் படியா மாலான ஒரு சிறந்த மாலை உண்டாக்குகிறேன். மை அப் கானா பனாத்தாகும், அப்புனா இப்பொழுது, கானான உணவு, பனாத்தாகும் தயாரிக்கிறேன், செய்கிறேன். மை சாய் பனாத்தாகும், நான் தேநீர் தயாரிக்கிறேன்.